நீங்க வாழ்க்கையில சந்திக்கிற ஒவ்வொருவரும் உண்மையிலே அவர்கள் காட்டுற மாதிரி நல்லவர்களா இல்லையா? இல்ல ஒரு நாள் உங்களை பயன்படுத்தி உங்க மனசை உடைக்க வர்றவர்களா? இத ஒரு நாளாவது யோசிச்சிருக்கீங்களா? வாழ்க்கையில பெரிய தவறுகள் எதுன்னா, தவறான மனிதர்களை சரியானவர்களா நம்புறதுதான். அந்த ஒரு மிஸ்டேக் தான் நம்ம கான்ஃபிடென்ஸையும் பீஸையும் ஃபியூச்சரையும் குவைட்லி டிஸ்ட்ராய் பண்ணும். இந்த கண்டென்ட்டை கடைசி வரை கவனமா கேளுங்க. ஏன்னா இது ஒரு சாதாரண தகவல் இல்ல. இது உங்க வாழ்க்கைய ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு வார்னிங். பல பேரு டாக்ஸிக் மனிதர்களை ஐடென்டிஃபை பண்ண முடியாம இயர்ஸாக ஸ்ட்ரகிள் பண்றாங்க. சில நேரங்களில் அவர்கள் நம்ம ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், காலேக்ஸ், ஈவன் க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்ஸ் ஆக இருக்கலாம். அதனாலதான் இந்த 11 கொடூரமான அடையாளங்களை தெரிஞ்சுக்கணும். முதலாவது அடையாளம், டாஷ் ஆரம்பத்திலேயே ரொம்ப பெர்ஃபெக்ட் மாதிரி இருப்பாங்க. பேசுறதெல்லாம் சரி, நடக்கிறதெல்லாம் சரி. நீங்க நினைப்பீங்க இவர் மாதிரி யாரும் இருக்க முடியாதுன்னு. அதுதான் ட்ராப். யாரும் பெர்ஃபெக்ட் இல்ல. ஓவர் பெர்ஃபெக்ஷன் ஒரு சிக்னல். இரண்டாவது, அவர்கள் எப்போதுமே உங்களை இம்ப்ரெஸ் பண்ண முயற்சி பண்ணுவாங்க. அது நேச்சுரல் இல்ல, அது கால்குலேஷன். உங்களை அவர்களோட சைடுக்கு கொண்டு வர ஒரு ஸ்ட்ராட்டஜி. மூன்றாவது, அவர்கள் உங்க பர்சனல் விஷயங்களை ரொம்ப வேகமா தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவாங்க. நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க, உங்க வீக்னஸ் என்னன்னு ஆராய்வாங்க. இது கேர் இல்ல, இது டேட்டா கலெக்ஷன். நாலாவது, அவர்கள் உங்க வீக்னஸை ஃபியூச்சர்ல யூஸ் பண்ணுவாங்க. இன்றைக்கு நீங்கள் ஷேர் பண்ணதுனால உங்களுக்கு எதிரா யூஸ் ஆகும். ஐந்தாவது, அவர்கள் ஒருபோதும் கன்சிஸ்டன்ட் இல்ல. ஒரு நாள் நல்லவர், அடுத்த நாள் கோல்ட். இந்த கன்ஃபியூஷன் உங்களை மென்டலி வீக் ஆக்கும். ஆறாவது, அவர்கள் உங்களை டெஸ்ட் பண்ணுவாங்க. நீ என்னை எவ்வளவு டாலரேட் பண்ணுவேன்னு பார்க்க. இது ரெஸ்பெக்ட் இல்லாத பிஹேவியர். ஏழாவது, அவர்கள் உங்க பவுண்டரிஸையே ஸ்லோலி பிரேக் பண்ணுவாங்க. நீங்க கம்ஃபர்டபிள் இல்லைன்னாலும் இக்னோர் பண்ணுவாங்க. எட்டாவது, அவர்கள் உங்க அச்சீவ்மெண்ட்ஸை டவுன் பிளே பண்ணுவாங்க. அது பெரிய விஷயம் இல்லைன்னு சொல்லுவாங்க. இதனால் உங்க கான்ஃபிடன்ஸ் குறையும். ஒன்பதாவது, அவர்கள் உங்களை கம்பேர் பண்ணுவாங்க மற்றவர்களோட. இது உங்களை இன்செக்யூர் ஆக்குறதுக்காக. பத்தாவது, அவர்கள் எப்போதும் கண்ட்ரோல் மெயின்டைன் பண்ணணும் நினைப்பாங்க. டிசிஷன்ஸ் எல்லாமே அவர்களால இன்ஃப்ளூயன்ஸ் ஆகணும். 11வது, அவர்கள் உங்க growthக்கு தடையாக இருப்பாங்க. நீங்கள் இம்ப்ரூவ் ஆகிறதை அவர்கள் சைலண்ட்லி ஸ்டாப் பண்ண முயற்சி பண்ணுவாங்க. இப்போ முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த அடையாளங்கள் எல்லாம் ஒரே நேரத்துல தெரியாது. மெதுவா பேட்டர்னா தான் தெரியும். அதனாலதான் அப்சர்வேஷன் முக்கியம். இன்னொரு பெரிய ட்விஸ்ட் டாஷ். டாக்ஸிக் மனிதர்கள் உங்களை விடமாட்டாங்க. நீங்க டிஸ்டன்ஸ் எடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா அவர்கள் மீண்டும் நல்லவர்களா நடந்து உங்களை புல் பண்ணுவாங்க. இததான் பல பேரு கன்ஃபியூஸ் ஆகி மீண்டும் அந்த சேம் சைக்கிள்ல விழுறாங்க. இதிலிருந்து வெளியே வர ஒரு சிம்பிள் ரூல். ஆக்ஷன்ஸ் பாருங்க, வேர்ட்ஸ் இல்ல. அவர்கள் என்ன சொல்றாங்கன்னு விட அவர்கள் ரிப்பீட்டடா என்ன செய்றாங்கன்னு கவனிங்க. அதுதான் ரியல் கேரக்டர். பிராக்டிகலா என்ன பண்ணணும்? முதல், உங்க கட் ஃபீலிங்கை இக்னோர் பண்ணாதீங்க. உங்களுக்கு சரியில்லைன்னு தோன்றினால் அது ஒரு ரீசனுக்கு தான். அடுத்தது, பவுண்டரிஸ் செட் பண்ணுங்க. இது எனக்கு அக்செப்டபிள் இல்லைன்னு கிளியரா சொல்லுங்க. மூன்றாவது, அன்னெசரி எக்ஸ்பிளைன் பண்ணாதீங்க. டாக்ஸிக் மனிதர்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தால் அவர்கள் அதை ட்விஸ்ட் பண்ணுவாங்க. நான்காவது, டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க. எல்லாரையும் ஃபைட் பண்ணணும் அவசியமில்ல. சில பேரை சைலண்டா டிஸ்டன்ஸ் பண்ணினாலே போதும். ஐந்தாவது, உங்க வேல்யூயை மறக்காதீங்க. நீங்கள் ரெஸ்பெக்ட் டிசர்வ் பண்றவர். அதை யாரிடமும் ப்ரூவ் பண்ண தேவையில்லை. இன்னொரு பவர்ஃபுல் உண்மை, நீங்கள் ஒருவரை சேஞ்ச் பண்ண முடியாது. அவர்கள் சேஞ்ச் ஆகணும் என்று அவர்கள்தான் முடிவு எடுக்கணும். அதுவரைக்கு நீங்கள் வெயிட் பண்ணினால் அது உங்க லைஃப் வேஸ்ட். அதனால ஃபிக்ஸ் பண்ண முயற்சி பண்ணாதீங்க. ப்ரொடெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க உங்க லைஃப்ல ஒரு பாஸ் எடுத்துக்கோங்க. யாரெல்லாம் உங்களை ஹாப்பியாக்குறாங்க, யாரெல்லாம் ட்ரெயின் பண்றாங்க, அந்த ஆன்சர் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். அதை அக்செப்ட் பண்ணுங்க.
அதுக்கப்புறம் ஆக்ஷன் எடுக்குங்க. ஸ்லோவா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா ரைட் டைரக்ஷன்ல மூவ் ஆகணும். நினைவில் வைங்க, நல்ல மனிதர்கள் உங்க வாழ்க்கைய பில்ட் பண்ணுவாங்க, கெட்டவர்கள் குவையட்லி பிரேக் பண்ணுவாங்க. அந்த டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கிறது தான் உங்க பவர். அதை யூஸ் பண்ணுங்க. உங்களை பாதுகாத்துக்கோங்க. உங்கள் வாழ்க்கை மிக முக்கியமானது. அதை யாருக்கும் டேமேஜ் பண்ண அனுமதி கொடுக்காதீங்க. இது ஒரு கண்டென்ட் இல்ல, இது உங்களுக்கு ஒரு வேக்கப் கால். இப்போ நீங்கள் எடுக்கும் முடிவுகள் தான் உங்கள் ஃபியூச்சர் உருவாக்கும். இப்போ இன்னும் ஒரு ஆழமான விஷயத்தை நம்ம கிளியரா புரிஞ்சிக்கணும். வாழ்க்கையில டாக்ஸிக் மனிதர்களை அவாய்ட் பண்றது மட்டும் போதாது. ஏன் நாம அந்த மாதிரி மனிதர்களை அட்ராக்ட் பண்றோம் என்பதையும் புரிஞ்சிக்கணும். பல நேரங்களில் நம்மளே தெரியாம நம்ம மைண்ட் செட், நம்ம பாஸ்ட் எக்ஸ்பீரியன்சஸ், நம்ம இன்செக்யூரிட்டிஸ் இதெல்லாம் சேர்ந்து அந்த மாதிரி மனிதர்களை நம்ம வாழ்க்கைக்குள் அனுமதிக்கிறது. உதாரணத்துக்கு, நீங்கள் எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும், யாரையும் ஹர்ட் பண்ணக்கூடாது, எல்லாரும் என்னை பிடிக்கணும் என்ற ஒரு திங்கிங் இருந்தா டாக்ஸிக் மனிதர்கள் அதை மிக எளிதாக யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அவர்கள் இவரு நோ சொல்ல மாட்டார்னு தெரிஞ்சுக்கிறாங்க. இதே மாதிரி நீங்கள் லோன்லினஸ் ஃபீல் பண்றீங்கன்னா, அட்டென்ஷனுக்கு காத்திருக்கிறீங்கன்னா, அப்போ யாராவது கொஞ்சம் கேர் காட்டினாலே நீங்கள் அவர்களை அதிகமாக அட்டாஸ் ஆகிடுவீங்க. அதுதான் ட்ராப். அந்த அட்டாச்மெண்ட்டியை அவர்கள் கண்ட்ரோலா மாற்றுவாங்க. இதனாலதான் செல்ஃப் அவேர்னஸ் ரொம்ப முக்கியம். நீங்கள் என்ன ஃபீல் பண்றீங்க, என்ன தேவை, என்ன வீக்னஸ்ன்னு தெரிஞ்சுக்கணும். அப்போதான் யாராவது அதை மிஸ்யூஸ் பண்றதுக்கு முன்னாடியே நீங்கள் ஸ்டாப் பண்ண முடியும். இன்னொரு முக்கியமான விஷயம், டாக்ஸிக் மனிதர்கள் நேரடியாக அட்டாக் பண்ண மாட்டாங்க. சட்டிலா தான் ஆரம்பிப்பாங்க. ஒரு ஸ்மால் காமெண்ட், ஒரு ஸ்லைட் டிஸ்ரெஸ்பெக்ட், ஒரு ஸ்மால் லை, இதெல்லாம் ஆரம்பத்தில் பெரிய விஷயமா தோணாது. ஆனா நீங்கள் அதை இக்னோர் பண்ணிட்டே போனீங்கன்னா அது நாளைக்கு பெரிய ப்ராப்ளமா மாறும். அதனால இது ஸ்மால் விஷயம்தான்னு விட்டுடாதீங்க. ஸ்மால் சைன்ஸ் தான் ஃபியூச்சர்ல பெரிய வார்னிங் ஆகும். இன்னொரு ட்விஸ்ட், சில நேரங்களில் டாக்ஸிக் மனிதர்கள் நம்ம வாழ்க்கையில இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ் கற்றுக் கொடுக்க வர்றாங்க. அவர்கள் நம்மள ஹார்ட் பண்ணலாம், ஆனா அதுவே நம்மள ஸ்ட்ராங் ஆக்கும். பவுண்டரிஸ் எப்படி செட் பண்ணணும், செல்ஃப் ரெஸ்பெக்ட் எப்படி காப்பாத்தணும், யாரை நம்பணும், யாரை அவாய்ட் பண்ணணும் என்ற கிளாரிட்டி இதெல்லாம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்துதான் வரும். அதனால பாஸ்ட்ல யாராவது உங்களை ஹர்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அதை ஒரு ஃபெயிலியர்னு நினைக்காதீங்க. அது ஒரு ட்ரெய்னிங். அது உங்களை நெக்ஸ்ட் லெவலுக்கு ரெடி பண்ணுது. இப்போ பிராக்டிக்கல் லைஃப்ல ஒரு ஸ்ட்ராங் ரூல் வச்சுக்கோங்க. என்னை ரெஸ்பெக்ட் பண்ணாதவர்களுக்கு என் டைம் கிடையாதுன்னு. இந்த ஒரு ரூல் உங்கள் வாழ்க்கையை சேஞ்ச் பண்ணும். மேலும் ஒரு முக்கியமான பாயிண்ட், சைலன்ஸ் ஒரு பவர்ஃபுல் வெப்பன். எல்லா சிச்சுவேஷன்லயும் ஆர்கியூ பண்ணணும் அவசியமில்ல. சில நேரங்களில் ரெஸ்பாண்ட் பண்ணாம இருப்பதுதான் பெஸ்ட் ரெஸ்பான்ஸ். அது உங்களை அன்னெசசரி டிராமால இருந்து காப்பாத்தும். இன்னொரு ரியாலிட்டி, டாக்ஸிக் மனிதர்கள் எப்போதும் உங்களை டெஸ்ட் பண்ணுவாங்க. நீங்கள் ஸ்ட்ராங்கா இருக்கீங்களா இல்லையா பார்க்க. நீங்கள் ஒன்ஸ் வீக்கா ரியாக்ட் பண்ணினீங்கன்னா அவர்கள் அதை ரிப்பீட் பண்ணுவாங்க. அதனால காம்மா, கிளியரா, கான்ஃபிடென்ட்டா ஹேண்டில் பண்ணணும். அதுவே அவர்களுக்கு ஒரு மெசேஜ், இந்த மனிதரை ஈஸியா கண்ட்ரோல் பண்ண முடியாது அன்னு. இப்போ நீங்க உங்கள் வாழ்க்கையை ஒரு டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ல பாருங்க. நீங்கள் எந்த மாதிரி மனிதர்களோட சரவுண்டாக இருக்கீங்க, அந்த என்வாயரன்மெண்ட் உங்களை க்ரோ பண்ணுதா இல்ல டிராக் பண்ணுதா, அதுதான் உங்கள் ஃபியூச்சர் டிசைட் பண்ணும். நல்ல என்விரான்மெண்ட் இருந்தா growth ஆட்டோமேட்டிக், கெட்ட என்விரான்மெண்ட் இருந்தா ஸ்ட்ரகிள் கண்டினியூஸ். அதனால உங்கள் சர்க்கிளை கான்ஷியஸ்லி சூஸ் பண்ணுங்க. குவாண்டிட்டி முக்கியமில்ல, குவாலிட்டி தான் முக்கியம். 2 நல்ல மனிதர்கள் இருந்தாலும் அது போதும். அவர்கள் உங்களை அப்லிஃப்ட் பண்ணுவாங்க. இறுதியாக ஒரு பவர்ஃபுல் ட்ரூத், வாழ்க்கையில் எல்லாரும் உங்களை புரிஞ்சுக்க மாட்டாங்க, எல்லாரும் உங்களை சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஆனா அதனால் நீங்கள் ராங்னு அர்த்தம் இல்லை. நீங்கள் உங்கள் பாத்ல ஸ்ட்ராங்கா இருந்தா போதும். ரைட் பீப்புள் ஈவென்ச்சுவலி உங்க வாழ்க்கைக்குள் வருவாங்க. அதுவரை பேஷன்ஸ், கிளாரிட்டி, செல்ஃப் ரெஸ்பெக்ட் மெயின்டைன் பண்ணுங்க. இது ஈஸி இல்ல,
ஆனா வொர்த் இட். ஏன்னா இறுதியில் நீங்கள் காப்பாத்திக்கிறீங்க உங்க பீஸையும், உங்க டிக்னிட்டியையும், உங்க ஃபியூச்சரையும். அதுவே வாழ்க்கையில பிகெஸ்ட் சக்சஸ். இப்போ இந்த நாலேஜ் உங்க கையில் இருக்கு. அதை யூஸ் பண்ணி உங்கள் வாழ்க்கைய பெட்டரா மாற்றுவது உங்க டிசிஷன். இன்று நீங்கள் எடுக்கிறோம் ஸ்மால் டிசிஷன் கூட நாளைக்கு பெரிய டிஃபரன்ஸ் உருவாக்கும். அதனால யோசிச்சு தெளிவா போல்டா மூவ் ஆகணும். உங்க வாழ்க்கை உங்க கையில்தான் இருக்கு. அதை சரியான டைரக்ஷன்ல கொண்டு போங்க.